வணக்கம். மூட் ஆஃப் நேஷனுடைய சர்வே ஒன்று வெளிவந்திருக்கு. அந்த சர்வேயில் இந்தியாவில் 10 பேர் எடுத்துங்கன்னு வச்சுங்க. 10 பேரில் 6 பேர் ராகுல் காந்தி மீண்டும் பிரதமராக வர வேண்டும், அது மட்டுமல்ல இந்தியாவின் ஆகப்பெரும் தலைவராக ராகுல் காந்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். மோடிக்கு 10 பேர் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் தெரியுமா? 2 பேர் கூட கிடையாது. நல்லா பார்த்துங்க. இன்றைக்கு ஓட்சோரி என்கிற அந்த ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு, அதன் பிறகு பீகாரில் நடைபெற்ற பயணம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கு எத்தனை மடங்கு பெரிதாக இந்தியாவில் வளர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சர்வே. கூடுதலாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, மோடியினுடைய கட்சியிலிருந்து பல கட்சிகள் விலகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பீகார் தேர்தல் நடக்கவிருக்கிறது, சில மாதங்கள் தான் இருக்கிறது. நிதிஷ்குமார் இந்த கூட்டணியில் தொடரமாட்டார் என்கிற ஊகங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை எடுத்தீங்க. தமிழ்நாட்டில் இன்னும் தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? இந்தியா கூட்டணியிலிருந்து நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, சர்வசாதாரணம் நடந்துருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பாஜக கூட்டணியிலிருந்து ஒரு மிக முக்கியமான கட்சி வெளியேறப் போகிறது. மகாராஷ்டிராவில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கூட்டணியில் சிக்கல் வரலாம்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டு நடைபெற்று இருப்பதாக ராகுல் காந்தி சொல்கிறாரு. போதாக்குறைக்கு ஹைட்ரஜன் குண்டு நான் வெளியிட போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது மகாராஷ்டிராவை பற்றியதாக இருக்கலாம், அல்லது ஹரியானாவை பற்றியதாக இருக்கலாம். ஏன்னா இங்கே தான் கோடிக்கணக்கான மக்கள் சில மாதங்களிலேயே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பீகாரில் ஓட்சோரி பயணம் முடிவடைந்து 3 நாட்கள் ஆகிறது. ஏராளமான சர்வேக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வேக்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூர் ஊடகங்கள் பல சர்வேக்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது தேர்தல் நடக்கும் பட்சத்தில் பீகாரில் 3/2 பங்கு இடங்களில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று சொல்கிறார்கள். தேஜஸ்வி யாதவனுடைய கட்சி கடந்த முறை உங்களுக்கு எத்தனை இடம் கிடச்சிது? இந்த விட 100க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி சமீப காலமாக ஒரு 25 வருடங்களில் இவ்வளவு பெரிய அளவில் ஆன இடங்களில் வெற்றி பெற்றதில்லை. ஏறத்தாழ 60க்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று சொல்கிறார்கள். இது பீகாரில் லோக்கல் ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய சர்வே பலன்கள். மற்ற இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இனிமேல் மோடியினுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தொடர்வதற்கு விருப்பமில்லை என்பதை பகிரங்கமாக அறிவிக்க துவங்கியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரவிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு தெளிவாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். கோர்ட்டில் வழக்கு இருக்குது, பல வழக்குகள் இருக்குது, எல்லாமே தூசு தட்டப்படுகிறது இல்லையா? நீங்கள் ஒரு வழக்கு, இப்போ நீங்கள் முக்கியமாக பீகாரில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்தம் இல்லையா, அந்த பட்டியல், அது தொடர்பான வழக்கில் ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் அடுத்ததாக என்ன வரும்? மிக முக்கியமான விஷயம் என்ன? இவ்வளவு நாள் நடைபெற்ற தேர்தலில் இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கிற கேள்வி வரும். அதற்கான ஆதாரங்களை ராகுல் காந்தி நோண்ட போகிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதாவது வாக்கு நடக்கக்கூடிய நாட்களில் இறுதி மணி நேரத்தில் எப்படி வாக்குகள் அதிகரித்தது? ஆட்கள் உள்ளே போகலை, அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை, ஆனால் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. எப்படி அதிகரிச்சிருக்கு? அப்படி என்றால் இவிஎம் மீது சந்தேக கண் வருகிறது. இவிஎம் குற்றவாளி கூண்டில் இருக்கிறது. இந்த இவிஎம் தயாரிப்பிற்கு பின்னால் இருந்த தேர்தல் ஆணையம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனம், ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம், அதில் மோடிக்கு வேண்டிய ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிய ஆட்கள் நியமிக்கப்பட்டது. இதெல்லாமே உடைக்கப்படும். எல்லா செய்திகளுமே வெளிவரும். இப்போ வெளிவரும் பட்சத்தில் என்ன நடக்கும்? ஒட்டுமொத்தமாக இவர்கள் கடந்த காலங்களில் வெற்றி பெற்றது அனைத்துமே பொய் என்பது தெரிய வரும். அதனால தான் மக்கள் என்னென்னா உஷாராக இருக்கிறாங்க, எல்லாருமே உஷாராக இருக்கிறாங்க. பீகாரில் கிராமம் தோறும் போய் மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்டதற்கு 3/2 பங்கு இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என்று சொன்னார்கள். ஒன்றுமில்லை, இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி முதலாக இந்த ஓட்சோரி என்கிற பயணத்தை முன்னெடுக்கிறார். ஆனால் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய, அதுவரையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் சற்று முரண்பட்டு இருந்த மம்தா பானர்ஜி மாதிரியான ஆட்கள் கூட மிகப்பெரிய அளவில் இதற்கு பின்னால் அணிதிரண்ட காட்சியை பார்த்தோம். அகிலேஷ் யாதவ் முதலாளாக நின்றதை பார்த்தோம் இல்லையா? இந்தியாவுடைய பெரும்பாலான தலைவர்கள் எல்லாம், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே அந்த பயணத்திற்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், இது நிச்சயமாக வெளிக்கொண்டு வர வேண்டிய விஷயம், இந்திய மக்களுடைய வாக்குகள் திருடப்படுகின்றன என்பதற்காக அணிதிரண்ட ஒரு மிக முக்கியமான காட்சியை நம்ம பார்த்தோம். அதனால தான் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா,
மூட் ஆஃப் நேஷன் என்று சொல்லக்கூடிய சர்வேவினுடைய அந்த கணிப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவின் ஆகப்பெரும் தலைவராக பன்மடங்கு ஆதரவு பெற்றவராக ராகுல் காந்தி உருவெடுத்திருக்கிறார். அதே வேளையில் மோடியினுடைய செல்வாக்கு பல மடங்கு குறைந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ நீங்கள் மோடியை பார்த்தீங்கன்னா பீகாரில் போகிறாரு, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறாரு, அங்கே வந்து நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு. நிர்மலா சீதாராமனை வச்சு ஜிஎஸ்டியில் ஒரு 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 விளையாட்டு விளையாடி பார்க்குறாரு, எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா இனிமேல் தேர்தல் ஆணையத்தை நம்பி பயனில்லை. ஏன்னா தேர்தல் ஆணையம் குற்றவாளி கூண்டில் சிக்கப் போகிறது. நீ கொடுத்த வாக்காளர் பட்டியல் எல்லாமே மோசடி, தூக்கி போடு, நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் செக் வைக்க போகுது நம்முடைய உச்சநீதிமன்றம். அப்போ இனிமேலாம் அதையெல்லாம் நம்பி பயனில்லை அப்படின்னா கண்டிப்பாக தோக்க போகிறோம். அப்போ வேறு என்ன பண்ணலாம்? வடை சுடலாம். வடை சுடுறதுக்கு நிர்மலா சீதாராமனை வச்சு ஜிஎஸ்டி விஷயத்தில் ஒன்று போயிட்டுருக்கு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம ஜிஎஸ்டியால் மாநிலங்கள் எல்லாம் இந்த நொடி வரையிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சரையும் பாருங்கள், குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்காத மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்கள் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிதி சுமையை குறித்து கேட்டு பாருங்கள், கண்ணீர் வந்துடும். அந்த அளவிற்கு நீங்கள் கடந்த 12 வருடங்களாக மோடியினுடைய ஆட்சி மாநிலங்களுடைய பல்வேறு உரிமைகளை நசுக்கி கொண்டிருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எல்லாமே சிக்கலாயிடுச்சு, போகிறதுக்கும் டைம் ஆகிடுச்சு. மோடி எப்படியும் செப்டம்பர் மாதத்தோடு ஓய்வு பெறப் போகிறாருங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஏறத்தாழ எல்லாருக்கும் தெரியும். போகிற நேரத்தில் இதையெல்லாம் நான் பண்ணிட்டு தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வதற்கான ஒரு திட்டமாக இருக்கிறது. போதாக்குறைக்கு பீகாரில் நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின்படி இப்போது தேர்தல் நடந்தால் 3/2 பங்கு இடங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. அது நிச்சயம் நடக்கப் போகிறது. பீகாரில் மட்டுமல்ல, வரக்கூடிய 5 மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல்களிலும் அது எதிரொலிக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.